சார் இப்ப எதிர்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருக்கீங்க, கூட்டணி வைக்க துடிக்கிறீங்க, ஆனா கொஞ்சம் ஆக்கப்பூர்வமா செயல்படுங்கன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்றாரு சார் சட்டப்பேரவையில. அதான் ஆடு நனையுது இந்த ஓனாய் கவலைப்பட்டதான். எப்படி பாரு, ஆடு நனையுது இந்த ஓனாய் கவலை. எங்களை பற்றி பேசுவதற்கு இவருக்கு என்ன இருக்கு? நான் என்ன சொல்கிறேன், பாலாறு இன்னைக்கு அப்பா நீங்கள்லாம் வாங்க சட்டமன்றத்தில் ஒரு நாள் பார்வையாளர் வாங்க, இங்கே இருக்க மதுரை ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வாங்க, நான் நம்ம சபாநாயகர்கிட்ட கேட்டு வாங்கி தரேன். வந்த மாடத்தில் பாருங்கள், யாத்தே பேசுகிறவங்களா அமைச்சர்லாம் பேசுனாங்க. தமிழ்நாட்டில் பாலாறு தேனார் ஓடுற மாதிரி பேசுகிறாங்க, தேன் ஒழுகுது மாதிரி. மக்களெல்லாம் அப்படி குமிகிறாங்களாம். ஏன்னா முதலமைச்சர் போனாலும் சரி, துணை முதலமைச்சர் போனால் மக்கள் கூட்டம் அலைமோது தான். நீங்கள் தான் முதலமைச்சர், நீங்கள் தான் தலைவர், நீங்கள் தான் முதலமைச்சர், நீங்கள் தான் நிரந்தர முதலமைச்சர் அப்படி சொல்கிறாங்க. அப்படி பேசுகிறாங்க. இங்கே வந்தால் தான் தெரியும் மக்களுடைய படுற பாடு. அதனால் திமுக அதிமுக மீது கரசனம் காட்டுவது இதெல்லாம் ஏமாற்று வேலை. நான் கேட்குறேன், இதே திமுக இவ்வளோ தூரம் பேசுகிறீங்களே, உங்கள் கூட்டணி ஒரு ஆள் ஏதாச்சும் பேசிட்டு அடுத்த நாள் வீட்டுக்கு போயிடுறீங்களே, அமைச்சரை சூட்கேஸை கொடுத்து கொண்டு போயிடுறீங்க, சூட்கேஸை கொண்டுட்டு போயிடுறீங்க. போய் பேசிட்டு பேசாதீங்க, நமக்குள்ள இது கொள்கை கூட்டணி. என்னடா கொள்கை கூட்டணி? உங்கள் கொள்கை கூட்டணி சூட்கேஸ் கூட்டணி அப்படிதான் இருக்கு. சொல்லுங்க. ஏன் தம்பி, அவர் களத்துக்கு வந்திருக்காரு, இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அப்படிதான் சொல்லுவாங்க, எல்லாரும் தான் சொல்றாங்க. எல்லாரும் அதெல்லாம் சொல்லல, நீ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, சொல்லாதெல்லாம் சொல்லாது. நாங்கள் எந்த தவறும் பண்ணல, நாங்கள் மக்களோடு மக்களாக இருக்கின்றது தம்பி விஜய்க்கு தெரியும். அதனால் எங்களை சொல்லலை. திமுக எப்படிலாம் வேஷம் போடுறதுன்னு அவரும் சொல்கிறாரு, நாங்கள் சொல்கிறது அவரும் சொல்கிறோம். மத்திய அரசையும் விமர்சனம் பண்ணியிருக்காரு. இரும்பு மனிதருடைய சந்திப்பு எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் அதிமுக நிலைப்பாடு எப்படி இருக்கு? இரும்பு மனிதர் என்ன சொல்கிறீங்க? எங்கள் பொதுச் செயலாளர் எங்கள் இரும்பு மனிதர்னா யார்? இரும்பு மனிதர் நீங்கள் எங்களுக்கு இரும்பு பெண்மணி, சிங்க பெண்மணி, புரட்சி தலைவர் தான். எங்களை பொறுத்தளவுக்கு இரும்பு பெண்மணி, சிங்க பெண்மணி, புரட்சி தலைவர் இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார், அவர் தான் எங்களுக்கு. அதனால் எங்கள் பொதுச் செயலாளர் இந்த பள்ளிக்கூடம் இருக்குது பார்த்தீங்களா, நான் பணம் ஒதுக்கியிருக்கேன்ல குடிமங்குளத்துக்கு, அந்த பள்ளிக்கூடத்தில் சின்ன பிள்ளைகளுக்கு எப்படி பாடம் நடத்துவாங்க, அது மாதிரி ஊடகங்கள்கிட்ட அந்த சந்திப்பை பற்றி விவரமாக சொல்லிட்டார். கூட்டணி பற்றி கேட்கும்போது கூட்டணிக்கு காலம் இன்னும் இருக்குது, பொறுமையாக பாருங்கள், 6 மாதம் பொறுத்துருங்க, 6 மாதம் கழித்து நாங்களே சொல்லுவோம்னு சொன்னாங்க. நாங்கள் துடிக்கலை, எங்கிட்ட இருக்கவங்கள அப்பா நீங்கள் போயிடாதீங்க அப்படின்னு எங்கள் தலைவர் இங்கே அவன் போய் பொது செயலாளர் சூட்கேஸ் கொடுக்கல, எதுவும் பண்ணலை. அங்கேருந்து வெதும்பிக்கிட்டு இருக்க மாதிரிலாம் இல்லை. அதனால் நாங்கள் அப்படியெல்லாம் கவலைப்படணும். சார் இப்போ இபிஎஸ் ஓபிஎஸ்ஸை சேர்க்க திட்டம் இல்லைன்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக சொல்லிட்டார் சார். அதுக்கு ஓபிஎஸ் என்ன சொல்றாருன்னா, மரியாதையா பொதுச் செயலாளர் பதவியில இருந்து எடப்பாடி விலகிடணும், இல்லாட்டி அவமரியாதையை சந்திப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அவர்கிட்ட தான் நீங்கள் போய் கேட்கணும், எங்கிட்ட கேட்டீங்கன்னா எங்கள் விமர்சனம் எங்கள் பொதுச் செயலாளர் அதுக்கெல்லாம் பதில் சொல்லுவார், சொல்லியிருக்காரு, அது சொல்லிக்கிறார். நீங்கள் அதை பற்றி எங்க இப்போ எதை பற்றி பேசுனா, எதை போய் மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுங்க. அப்பா இங்கே நாடகம் நடக்கிறத பற்றி பேசுங்க. நாடகம் ஒன்று நடக்குது நாட்டிலே, அந்த நாட்டில் நடக்கிற நாடகத்தை பற்றி பேசுனா நீங்கள் எங்கேயோ போகிறீங்க. குறுக்கு சாலை ஓட்டாதீங்க, நல்ல சாலை ஓட்டுங்க, அப்போ தான் பயிர் விளையும். அதிமுக ஆட்சி பிடிக்கணும்னா இவ்வளவு முயற்சி பண்றீங்க சார். 2026 அதிமுக தலைமையிலான கூட்டணியா இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக அங்கம் வகிக்குமா சார்? அதிமுக தலைமையில தான் கூட்டணி அமையும்னு எங்கள் பொதுச் செயலாளர் சொல்லிட்டாரு. நாங்கள் என்ன சொல்கிறோம், நாங்களும் சொல்கிறோம், எங்கள் தலைவர், எங்களுடைய அம்மா, எங்கள் புரட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார், அவங்க அதெல்லாம் பார்த்துக்கிறோம். கூட்டணியை பொறுத்த அளவுக்கு எங்கள் பொதுச் செயலாளர் பார்த்துக்குருவார், அதை பற்றி நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க. நாங்கள் தான் முதலமைச்சராக போகிறோம், எங்கள் மக்கள் எங்கள் பக்கம் இருக்காங்க. இன்றைக்கி நாளைய முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் என்பதை நான் அந்த நேரத்தில், நான் மட்டும் இல்லை, இன்னைக்கு தமிழ்நாடே சொல்லுது, அரசு ஊழியர்களே சொல்கிறாங்க, ஆசிரியர்களே சொல்கிறாங்க, அங்கன்வாடி பணியாளர்கள் சொல்கிறாங்க, சத்துணவு பணியாளர் சொல்கிறாங்க, அதே மாதிரி இது அந்த பார்த்தீங்கன்னா பகுதி நேர ஆசிரியர்களும் சொல்கிறாங்க. இன்றைக்கி அரசு அத்தனை வகையான அரசு ஊழியர்களும் இன்றைக்கி சொல்கிறாங்க, எங்களோடு இருக்கிறாங்க, கரங்கோ இருக்கிறாங்க. எடப்பாடியார் பொறுத்த ஒரு நல்ல மனிதர், நல்ல கரும்பு மனிதர் மாதிரி எங்களுக்கு நல்ல உதவிகளை செஞ்சார், கொரோனா காலத்தில் கூட முழு சம்பளம் கொடுத்தாரு அப்படின்னு எல்லாரும் எங்கள் பொதுச் செயலாளர் விரும்புகிறாங்க.
அடுத்த தமிழ்நாட்டு மக்களும் விலைவாசி ஏறாத ஒரு நல்லப்பா, நம்மளாம் ஒருத்தருப்பா, நம்ம விவசாயிப்பா, விவசாயிக்கு மும்முனை மின்சாரம் கொடுத்தவருப்பா அப்படின்னு எல்லாரும் விவசாயிலிருந்து அத்தனை பேருமே விரும்புகிறாங்க. இல்லை, ஒருவேளை கூட்டணியாக இணைந்து செயல்படக்கூடிய சூழ்நிலை வரும்போது, ஒரு பட்சத்தில் வரும்போது அமமுக ஓபிஎஸ் அவர்களுடைய இணைந்து பயணிக்க வேண்டிய சூழ்நிலை ஏன் தம்பி, கற்பனைக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. அது சினிமாவுக்குள்ள தான் எடுக்கும். இன்னைக்கு இருக்கிற அதுதான், அதுக்கெல்லாம் சேர்ந்து தான் அங்கே ஏற்கனவே எங்கள் பொதுச் செயலாளர் இதுக்கெல்லாம் பொதுச் செயலாளர் வழக்கமாக சொல்லிட்டார். அதான் சொல்கிறேன்ல, ஆரம்ப பாடசாலையில் படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்கிற மாதிரி சொல்லிட்டார். இந்த கூட்டணி எப்படி அமையும், நான் எதனால் எந்த சூழ்நிலை பார்த்தேன் என்பதையும், தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நடக்குது, என்ன மக்கள் விரோத ஆட்சி, இந்த ஆட்சி என்னென்ன செய்யுது என்பதையும் சொல்லிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ஏன் இதை பற்றி ஏன் இப்போ மக்கள் பிரச்சனையை பேசுங்க நான் சொல்கிறேன். வேற எது இருக்கா? ஆ, என்னங்க அவர் கூட்டணி கட்சி எங்களுடைய இல்லை இவர் எங்களுடைய செங்கோட்டையனை பொறுத்தளவுக்கு அவர் அமைப்பு செயலாளர். தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் எப்படிங்க, யாரையும் இப்போ எதையும் கூட, இப்போ நான் கூட திமுக இருந்தாங்க 2-3 பேர், அண்ணே இதுக்கு போகிறீங்களா, பூமி பூஜைக்கு போகிறீங்களா, நாங்கள் திமுக கரவேசி கட்டிட்டு, ஆமாம் தம்பி வர்றீங்களா அப்படின்னு, ஆனால் இப்போ தானே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு முடிஞ்சிருக்கோம் அப்படின்னாங்க. இது நம்மளுடைய கலாச்சாரம்ப்பா. இதில் யாரையும் எங்கள் அண்ணன் செங்கோட்டையன் பேசுனதை பற்றி ஒரு பெருசா, நிர்மலா சீதாராமன் தமிழில் தானே, அது மதுரையில் பிறந்த பெண்ணு, அப்புறம் என்ன இருக்குது, அவங்கள பார்க்குறது என்ன தப்பு ஒன்றும் இல்லையே. நேற்று எடப்பாடியார் சந்திச்சார், இன்னைக்கு இவருக்கு தனியாக சந்திக்கிறார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியெல்லாம் நீங்களாம் கற்பனை பண்ணாதீங்க, ஒன்றும் கிடையாது. தற்செயலாக பார்த்துருப்பாங்க, எங்கேயாச்சும் பார்த்துருப்பாங்க, அதுக்கெல்லாம் பற்றி இல்லை. வேறு எதுவும் இருக்கா? சரி, நன்றி, வணக்கம்.